இடியட் ஃபூல் கண்ட்ரி ஃபெலோ. அட அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா. யார் அடியவன் கொஞ்சம் கூட டிராபிக் சென்ஸ் இல்லாம வரான்? இவன்பா நான் யாருன்னு தனக்கே தெரியாம சில ஜென்மங்கள் ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பொதுவா அல்லக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான் இவன். நியாயமா அரண்மனையில நீங்க இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்துட்டு பண்ற அநியாயம் இருக்க. அரண்மனையில நான் இருக்க வேண்டிய இல்ல இல்ல அது வேற விஷயம். அப்புறம் பேசலவா. தம்பிக்கு வாங்க சொல்ல மாட்டியா? என்னது நான் வணக்கம் சொல்லணுமா? டேய் யார் அவன்? அவர் காணாம போன குமாரசாமியோட பையங்க அமெரிக்கால இருந்து கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்காராம். இனிமே அரண்மனைக்கு வாரிசு அவருதானா? இதே சாரட்ல அவரு பின்னாடி உட்காந்து வர நீங்க வண்டி ஓட்டு வரணும் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அரண்மனைக்கு இனிமே இவர்தான் வாரிசா? முதல்ல இந்த கம்புக்கு பதில் சொல்லட்டும், அப்புறம் யாரு வாரிசுங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். டேய் தைரியம் இருந்தா வாடா. 1 மினிட். சிலம்புக்கு கண்ணகி, கம்பு சுத்துறதுல இந்த காளிங்க, அது இந்த ஏரியாவுக்கே தெரியும். அத முடிவு பண்ணிட்டு கம்புல கை வை மேன். டேய் என்ன மகனே, என்ன வேடிக்கை பாட்டுருக்க? எடுத்து சுத்து. வச்சுங்க. அண்ணே என்ன சண்டை போடாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. வெயிட் 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 வெயிட். ஓ சைஸுக்கெல்லாம் வேற. டேய் கம்பு கம்பு சுத்தி நீ ஊர் ஜனங்களை வேணா ஏமாத்தலாம். ஆனா அரண்மனைக்குள்ள வந்துருவியா? நீ வந்து பாடுறா. ஹை அரண்மனைக்குள்ள நான் வரக்கூடாதா? வந்த முருகா 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 முருகா. தம்பி என்னையா கூப்பிடுவா? கேக்குறவங்க அவ்வளவு பேர் மனுஷன் சந்தோஷப்படுற மாதிரி இவ்வளவு அழகா சங்கீதம் பாடினியே, யாரப்பா நீ? என் பேர் ராஜசேகரங்க. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் ஃபீல்ட் ஆபீசர். அப்படியா? நீ பாடின சங்கீதத்தை கேட்டு நான் என்னையே மறந்துட்டேன். வா அரண்மனைக்கு போலாம். அரண்மனையா? என்னுடைய அரண்மனைக்குப்பா. நான் எதுக்குங்க அங்க? இந்த சின்ன வயசுல நீ கடவுள் மேல வச்சிருக்கிற பக்தியும் பெரியவங்க கிட்ட காட்டுற மரியாதையும் பதவிஷம் என்ன ரொம்ப கவர்ந்துருச்சுப்பா. ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடாடா என்ன மரியாதை என்ன மரியாதை. இருக்கட்டும் வா போலாம். நான் அங்க வந்து என்ன வந்து எல்லாம் அங்க வந்து பேசலாம். வா வா வாப்பா. வாப்பா ஏன் வெக்கப்படுற? இத உன் சொந்த வீடு மாதிரியே நினைச்சுக்க. அப்படி நினைச்சிட்டு தான் நான் வந்துட்டு இருக்கேன். சிவகாமி மாமா என்னம்மா அப்படி பாக்குற? இல்ல ஊருக்கு புதுசு. அது என்ன வேலைன்னு சொன்னேன்? ஃபீல்ட் ஆபீசர். ஃபீல்ட் ஆபீசர். நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ இந்த புள்ள அங்க அருமையா பாடுறத பார்த்தேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஞானத்தை அருமையா பாடுறான். இவனை நம்ம ஜமீனை கூட்டிட்டு வந்து பாராட்டாம இருக்கிறது பெரிய தப்புன்னு நினைச்சு இங்க கூட்டிட்டு வந்தேன். இதை நான் வந்துடுறேன். அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி தம்பி எழுந்துருங்க. என்ன தம்பி என் காலில் விழுந்துகிட்டு? என்ன அடையாளம் தெரியுதா? சின்ன வயசுல தொலைஞ்சு போன ராஜா நான் தான். இந்த உண்மையை நான் தாத்தா கிட்ட சொன்னா வீட்டுக்குள்ள விடமாட்டாருன்னு ஃபீல்ட் ஆபீசர்னு போய் சொல்லி உள்ள வந்துட்டேன். ஏமாமா எவனோ ஒருத்தன் கோயில் நின்று பஜனை பாட்டு நல்லா பாடினான்னா அவனுக்கு ஒரு மூணு தேங்காயும் பழத்தையும் கொடுக்கறத விட்டுட்டு இவ்வளவு பெரிய தங்கச்சங்கலை கழட்டி கொடுக்குறீங்களே. இப்படியே வரவன் போறவனுக்கு எல்லாம் தர்மம் பண்ணா கடைசியில் இந்த ஜமீன் சொத்துல என்ன மிச்சமாகும்? செவத்துல இருக்கிற சுண்ணாம்பு தான் மிச்சமாகும். சொல்லி எடுத்துட்டு போறதா? டேய் நீ பேசாம இருக்க மாட்டேன். உனக்கு சங்கீதத்தை பத்தி என்னடா தெரியும்? நீ அபாரம் ஞான சூன்யன். டேய் நீ தான் ஃபீல்ட் ஆபீசர் ப்ரூட் அவுட்டியா? டேய் என்னோட ஆபீசத்தை போய் கண்டுபிடி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிற. நீங்க சும்மா இருங்க மாமா. இவன் ஆபீஸ் கிடையாது. உங்களுக்கு சங்கீதம் நல்லா தெரியுங்கிறதுக்காக உங்ககிட்ட பாடி ஏமாத்திருக்கான். இவன் யார் தெரியுமா? யாரு? சின்ன வயசுலயே காணாம போயிட்டானே குமாரசாமி பையன். அவன் தான் மாமா இவன். அது வந்து வாய மூடு. என்னையே ஏமாத்திரியா?
இனிமே எந்த உரையும் சொல்லிக்கிட்டு இந்த அரண்மனைக்குள்ள நுழைய கூடாது தெரியுமா? போவலிய தாத்தா, இப்போ நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. இப்போ போயிட்டு அப்புறம் வரேன். அத வரட்டா? ஹலோ, ஆ? இங்க சொன்னது சரி, அங்க நான் சொல்லிக்கிறேன். போ போ வரேன். போ போ வரேன். போ. டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டு எங்க மாமா கட்டினடா. அவர்கிட்ட நீ லெஃப்ட் அடி வாங்கிருக்கியா? மாமா குட்டு குடுன்னு ஓடி போய் அவனை புடலில் ஒரு அடி அடிங்க மாமா. ஏய், கலைஞா. மாமா, இனிமே இந்த பையன் இந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா உத உனக்கு தான் விழும். அது ஏன் அவன் அடிக்க கூடாதா? சரியான லூசு கிழவனா இருக்கானே. அவன் அடிச்சு அவன் திருப்பி அப்பிடுவான்ல. மாமா ஏமா? அவர் எனக்கு என்ன முறை வேணும்? மாமான்னு சொன்னாலும் டேஞ்சரு, மச்சான்னு சொன்னாலும் டேஞ்சரு. அவன் உனக்கு சித்தப்பா முறை வேணும். அம்மாவா அத்தைன்னு கூப்பிட்டாரு. ஓ, எனக்கு எப்படி சித்தப்பா ஆவாரு? இதெல்லாம் நல்ல விவரமா கேட்டுக்க. கிட்ட வந்தா மட்டும் துரத்தி விட்டுரு. அவனை பிரதர்னு கூப்பிட்டுக்க. ஆ? பொய்யா காட்டி கொடுக்குறியா? நீ கிளியா? அண்ணே, அண்ணே, என்னடா தொன்ன? எப்ப பார்த்தாலும் காலையை அமுக்க சொல்றீங்களே, இத மாத்தி வேற ஏதாவது வேலை கொடுங்கண்ணே. சரி, நாளையில இருந்து கையமுக்கு. டேய், நில்லு நில்லு, புடி புடி. என்னடா? யோ, வாங்க. வாங்க. மெயின் கேட் சாத்தி கிடக்கு, நீ எப்படி உள்ள வந்த? என்னது? யோ, தண்ணி இல்லையா? தொப்பை இடிக்குது. நீ யாரா? நான் யாரா? நீ யாரு? நான் ஏழுமலையானோட ரெப்ரசன்டேட்டிவ். தேவஸ்தானத்துல வரணும். எதுக்கு? பிரசாதம் கொடுக்கணும். சண்முகம் இருக்கானா? டேய் யோ, சண்முகம். நில்லையா? என்ன நீ எங்க மாமனை வாடா போடாங்கற? நான் அந்த ஏழுமலையானையா அப்படிதான் கூப்பிடுவேன். நீ என்ன சாதாரணமா நினைக்காத. பிரியமா இருக்கிறவங்கள பிடிச்சு வச்சிடுவேன், அடிச்சுக்கிறவங்கள அன்பாக்கிடுவேன். அவ்வளவு பெரிய ஆளா? சாமி, இங்க வாங்க. ம். ஒரு சின்ன மேட்ரு. என்ன எங்க அக்கா பொண்ண நான் லவ் பண்றேன். பண்ணு? அவளுக்கு என் மேல லவ் வரணும். ம்? அதுக்கு உங்க ஏழுமலையாங்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா? ம். குழந்தை மேட்டர். லவ் பண்றது குழந்தை மேட்டரா? இந்த பூவை எடுத்து காதுல சரிகிண்டே நம்ம துண்டு லட்டு எடுத்து அவ வாயில திணிச்சுட்டா லவ் தானா வரும். ஏன் சாமி, ம்? அவ வாய் கிடைக்கலன்னா மூக்குல திணிச்சிருட்டா? மூக்குள்ள திணிச்சா லவ் வராது, ஆ. சளிதான் வரும். ததா ததா நான் சொல்றத கேளுங்க. ஏய், ததா. சும்மாடா. ததா. கூப்பிட்டீங்களா மாமா? கூப்பிட்டீங்களா மாமா? ஏன்டா ஒயிலாட்ட ஆடுற? இவன் ஏன்டா உள்ள விட்ட? யாரு? ஏய், நீயா? நான் தான். வெங்கடாஜலபதி அனுப்புறதா சொன்னேன். அவர் தான் இந்த ஐடியா கொடுத்து என்ன உள்ள அமிச்சாரு. அதனாலதான் நானும் உள்ள விட்டேன். சீ, இதான் நீ அரண்மனையை பாத்துக்கிற லட்சணமா? மாமா, குடுமி எல்லாம் தொங்க விட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு ஐயர் மாதிரி இருந்ததுனால நான் ஏமாந்துட்டேன் மாமா. புறாவே போடா வெளிய. போடா ததா, வெளிய. ததா, ததா, போடா. ததா, ததா, நான் சொல்றத கேளுங்க. ததா, ம், ததா, போடா. நான் போடா. இல்ல, ததா. மாமா, என்னம்மா? அவர் யாரு மாமா? நீ என்ன தெரிஞ்சுட்டு கேக்குறியா, தெரியாம கேக்குறியா? தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன் மாமா. தெரியாமலே போட்டு விட்டுரு. ம். அப்பா வேற சாப்பிட உட்கார்ந்துட்டாரு. இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல. என்ன நீ இங்க நிக்கிற? அங்க பாருங்க. அத்தாய், ஹ, அத்தாய், சாப்பாடு ரெடி. ஐயோ, தம்பி நீ வந்திருக்கிறது பார்த்தா தாத்தா கோவப்படுவாரே. தாத்தாவை பார்த்து நான் தானே பயப்படணும். நீங்க கிடுகிடுன்னு நடுங்குறீங்க. அவர் கோபம் தெரியாது. கோவம், அதுக்கு நான் ஒரு சூப்பர் சாம்பார் வச்சிருக்கேன். இத கொண்டு போய் அவருக்கு ஊத்துனீங்க, அவர் நுனி மூக்குல இருக்கிற கோவம் மட்டும் இல்ல, சூடு சொரணை ரோஷம் எல்லாம் பறந்து ஓடி போயிடும். ஐயோ, என்ன தம்பி? போங்க போங்க போங்க. இங்க வா, இங்க வா. சீக்கிரம் கோ. தோ வராங்க பாருங்க. ஏமா இவ்வளவு லேட்? சும்மா இருடி. இவ வேற கத்திக்கிட்டு. கொஞ்சம் பொறுமரு. சாமி, ஆ? இன்னைக்கு யாரு சமைச்சது? நான் தான் மாமா சமைச்சேன். வெரி குட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மரகதம் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சமைச்ச கைக்கு தங்கத்துல காப்பு பண்ணி போடணும். தோ, போடுங்க தாத்தா. டேய், ஏன்டா மறுபடியும் வந்த? தாத்தா பேச்ச மாத்தாதீங்க. சமையல் செஞ்ச கைக்கு காப்பு போடுறேன் நீங்கல்ல, காலியா இருக்கு போடுங்க. அரிசி, உங்க அப்பா மாதிரியே உனக்கும் சுரணை கிடையாது. போடா வெளியே. தாத்தா சாப்பிடும் போது டென்ஷன் ஆகாதீங்க, விக்கிக்கும். போடா வெளியே. யோ காலிங், தாத்தா என்ன அரண்மனைக்குள்ள வந்துட்டு போலான்னு சொன்ன உடனே ஆளு விட்டு கூப்பிடுறியா? என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. சண்டைக்காரங்கால விடுறத விட சாட்சிக்காரங்கால விடுறதே மேலு. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன ஹெல்ப்? நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். எந்த பொண்ணு? இந்துவே. கல்யாணம் பண்ணிக்கோ. அவ மாட்டேங்கிறா. அப்ப வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா, நான் அவளை ஆத்துல பிக்ஸ் பண்ணிட்டேன். வெளியே எடுத்தறிய முடியல. நீதான் ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். ஐடியா? வேற ஐடியா இருக்கணுமே. இங்க வா, ஓடிப்போ. இந்த ஒரு பூ போதுமே இந்து கவுக்க. என்ன இந்த இப்ப போறாள, இவகிட்ட பேசுறதுனால 6 முழம் பூ வாங்கி கொடுக்கணும். இந்த ஒரு பூவை இந்து கவுந்துருவாளா? ஒரு நேரம் வச்சு இந்த மரியாதையே போச்சுப்பா. நோ மிஸ்டர் காலிங்,
இந்த பூவை இந்துகிட்ட கொடுத்துட்டு ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. ஐயோ 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 எப்பா ஐயோ. என்ன பிரதர், ஒரு ரொமான்டிக்ல கூட்டத்துக்கு ஓடி வந்துட்டீங்க? இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு, வேணுமா? ஜடப்பா போதும் போதும், இதுக்கு மேல தாங்காது. இப்படியே பார்த்தா லவ் வராது காலிங். வேற என்ன செய்யணும் சொல்லுங்க பிரதர், அசாத்துறேன். இப்ப நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க. சரி, ஓகே ஓகே. இப்போ நான் தான் காலிங். அப்ப நானு குறுக்க பேசின ஐடியா வராது. பிரதர் பிரதர் பிரதர். இப்ப நான் சொல்றத நீங்க நல்ல கவனமா கேட்டுக்கிட்டீங்கன்னா தான் பின்னாடி பூ கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். கேக்குறேன். ஓகே ஓகே. இந்த பூவை இப்படி கையில வச்சுக்கிட்டு நல்ல ஸ்மார்ட்டா ரொமான்டிக்கா ஒரு லுக். எப்படி? பூவை கையில வச்சிட்டு இந்து ஐ லவ் யூ. தேங்க்யூ மாமா. காலிங் காலிங், இப்போ பூ வாங்கிட்டு போறாங்களே அது உங்ககிட்ட இருந்தா, ஏன்னா இப்ப நான் தானே காலிங். அந்த சிரிப்பு சிரிச்சிட்டு போறாங்களே அது கூட உங்களை பார்த்துதா. அந்த தேங்க்யூ சொன்னாங்களே அது கூட உங்களை பார்த்துதா. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்ல காலிங், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் யாருக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும்? எங்க அக்கா மகளை லவ் பண்றதுக்கு இடையில ஒரு புரோக்கர் எதுக்கு தேவை? என் மனசுல இருக்கிற காதல நானே லெட்டர் மூலமா சொல்லிடுறேன். அக்கா மகளே இந்து, அப்புறம் அக்கா மகளே இந்து. ஓ வாட் காலிங்? அந்த பூ மேட்டர் ஒர்க் அவுட் ஆச்சு போட்டுருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அதான் மறைச்சு மறைச்சு லவ் லெட்டர் எழுதும்போதே தெரியுதே. நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. அந்த பூவை வாங்கிட்டு ஆசையை சிரிச்சதெல்லாம் உங்களை பார்த்துதான். அதுக்கிட்ட அப்படி என்ன அமிக்க அமிக்க எழுதுறீங்க, அதை கொஞ்சம் வாசிங்க. கரெக்டா தான் எழுதிருக்கேன். அட வாசிங்க. அட என்னப்பா, என் அக்கா மகள் இந்துவுக்கு உன் தாய் மாமன் 1000 கோடி ஆசீர்வாதங்களுடன் வரையும் மடல் என்னவென்றால், இந்த இடத்த கவனி. ஐயோ, நலம் நலமறியா அவா. ஸ்டாப். ஏன் உங்க அக்கா மக என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல நர்ஸ் வேலையா பாக்குது? ஒரு குவீனுக்கு எழுதுற மாதிரி அழகா எழுத வேண்டாம்? குயினா யாரு? அதான் இந்து. அது எப்படி எழுதுறது? தாங்க நான் எழுதுறேன். இங்க பாரு, நல்லதோ கெட்டதோ, சொர்க்கமோ நரகமோ, வாழ்வோ தாழ்வோ, என் வாழ்க்கையை என்னோட விட்டுரு. என் லவ்வோட நீ விளையாடாத. அட நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். கிவ் மீ காலிங். என்ன எழுத போற? லவ் லெட்டர். இங்க பாரு, நீ எப்படி வேணாலும் வர்ணிச்சு எழுதிக்க. ஆனா கீழே மட்டும் இப்படிக்கு நீ என் பேரை போட்டுறாத. ஏன்? தப்பி தவறி அந்த கெழுட்டு வாத்துக்கிட்ட இந்த லெட்டர் கிடைச்சது, என்ன அரண்மனையை சுத்தி சுத்தி அடிச்சு கொண்டு போட்டுருவான்பா. இந்த லெட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு வரியை இந்து படிக்கும் போது அதுக்கு ஏற்படுற ஃபீலிங். இப்போ இந்த லெட்டரை இந்து கிட்ட எப்படி குடுக்கறதுன்னு நான் சொல்லி தரவா? வேண்டாம், இந்த செய்முறை விளக்கமே எனக்கு வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு தடவை சொல்லி தரேன். போது, நீ ஒரு முறை செஞ்சதே போதும், அதை என்னால மறக்கவே முடியாது. கொண்டா. ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் பின்னால வந்து எட்டிக்கிட்டி பார்க்காத. சீச்சி, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ரெஸ்ட் எடுக்கட்டும், ஈவினிங் வந்து பாக்குறேன். இது எனக்கு எப்பவுமே வழக்கமா வர நெஞ்சு வலிதான்ப்பா. இதுக்காக எதுக்கு சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போடணும்? அது பாட்டுக்கு நடக்கிறபடி நடக்க. அது நடக்கூடாது. உங்க உடம்புக்கு இப்படி இருக்கும்போது எப்படி சாந்தி முகூர்த்தம் நடத்துறது? உடம்பு நல்லா இருக்கு அப்புறம் நடத்திக்கலாம். சும்மா ராணி சிவகாமி, குழந்தைகளை கூட்டு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணு. வேணாம், கூட்டிட்டு போனா நீ கஷ்டப்படு பாத்துக்கா. இரு தம்பி, தம்பி சொல்றது நியாயமா தான் படுது மாமா. நான் என்னைக்குமே நியாயமா தான் சொல்லுவேன். எனக்கு அக்காலா பிறந்து இன்னைக்கு தான் நீ நியாயமா பேசிருக்க. மாமா, தாத்தா தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் வேணாம்னு கட்டாயப்படுத்துறீங்க? என்ன கட்டாயப்படுத்துனாங்க? ஓஹோ, புருஷரும் பொண்டாட்டியும் பிளான் பண்ணி பேசுறீங்களா? ஒரு வயசான ஜீவன் இப்போ பொறுகாடு துடிச்சிட்டு இருக்கு, இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் வேணும்னு கேக்குறாங்க. இது நியாயமா? வாங்க ஊரை கூப்பிட்டு கேட்கலாம். பிரதர், உனக்கு மனசாட்சி இருக்கா பிரதர்? இருக்கு காலிங், எனக்கு மனசாட்சி இருக்கு. தாத்தாக்கு இப்படி உடம்பு முடியாம இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி முடியும்? என்ன இந்த மாதிரி நினைச்சிட்டீங்க? தாத்தாக்கு உடம்பு சரியாயிட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். யுவர் ஜென்டில்மேன், கம். ஓகே ஓகே. மாமா, வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்போது அவசகுண மாதிரி உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஜோசியர் கிட்ட நல்ல நாள் கேட்டுக்கிட்டு அப்புறமா இதை வச்சுக்கலாமே. ஓ, இனி அவன் வேற வருவானா? பாருங்க, நாளானை கூட வச்சுக்கலாம். ஆனா கிரகங்கள் கரெக்டா இருந்தாலும் கிழமை சரியில்லை. வியாழக்கிழமை வேண்டான்னு நினைக்கிறேன். ஓ ஜோஷி, கரெக்டா சொன்னேன்.
சாந்தி முகூர்த்தங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுல எந்த வில்லங்கமும் வந்துடக்கூடாது. அதனால அது வந்து அடுத்த மாசம் இல்ல, அதுக்கு அடுத்த மாசம் கூட இருக்கலாம். மாமா அவ்வளவு நாள் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. சும்மா இரு. உனக்கு என்ன தெரியும்? நல்ல தேதிக்காக ஒரு வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். என்ன ஜோஷி, நல்ல பார்த்து சொன்னோம். அதே மாதிரி இதோ பாருங்கண்ணா, இந்த வெள்ளி சனி ஞாயிறுலாம் நாள் நன்னா தான் இருக்கு. ஆனா இந்த ராகு கேதுல கண்ணா பின்னான்னு சுத்தின்னு இருக்கான். ஆகையினால அடுத்த புதன்கிழமை நாள் ரொம்ப நன்னா இருக்கு. அன்னைக்கே விசேஷத்தை வச்சுக்கலாம். சிவாமி, சிவாமி, மாமா ஐயர் சொன்ன மாதிரியே அடுத்த புதன்கிழமையே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. சரிங்க மாமா. வேப்ப மரத்து உச்சியில் நின்று இப்ப மாட்டிக்கிட்டீங்களா? உனக்கு வசப்படுறாளே, உதட்ட வர கிடைக்கிறா. எம்மா தாத்தா கிட்ட சொல்லிடுவேன். தாத்தா வீட்டுல அப்படின்னா அத்தை கிட்ட சொல்லிடுவேன். இத பார், நியாயமா ஆம்பளைங்க தான் பொம்பளைங்கள துரத்தணும். நீ என்ன துரத்துறது எங்கேயுமே நடக்காத ஒண்ணு. போகாதீங்க. இத பார், பஞ்சாங்கத்துல இதுக்கு இன்னும் நாள் அந்த ஐடி சரியா குறிச்சு கொடுக்கல. மாமா அவரை பிடிங்க. நீ சொல்லி நான் பிடிக்காம இருப்பலாம். இந்த விளையாட்டு எதுக்குன்னு தெரிஞ்சா இந்த ஆட்டத்துக்கு நீங்க வர மாட்டீங்க. நான் பார்க்காத விளையாட்டா? ஏண்டா ஆறுங்கிறான் சின்ன ஜெரிச்சுங்க ஓடி பிடிச்சு விளையாடுதுங்க. உனக்கு என்னடா கேடு எருமை? ஏமாமா, கல்யாணம் ஆனா அவங்களே சின்னஞ்சிருச்சுன்னா கல்யாணமே இன்னும் பண்ணிக்காம இருக்கிறேன்னா அவங்கள விட சிரிசுமாமா. அடிச்சு ஒன்னு அடிச்சு அடிச்சு என் கையெல்லாம் வலிக்குது. போடா போய் தொலை. போயா பிரதர். இரு, சும்மா குறுக்க போயிட்டு இருந்தவன அவனை புடி இவனை புடின்னு சொல்லி அந்த லூஸ் கிழமை கிட்ட மாட்டி விட்டு அவன் வந்து புடி புடின்னு புடிச்சிட்டான்ல. வந்து பார்த்தா என் பொழப்பு காத்தா. இந்த அழுக்கு மண்டிக்கு பேர் கோடவுன். இங்க எங்க தேடுறது? எப்போ இவ்வளவு பெரிய பெட்டி இதுக்குள்ள இருக்கப்பா. ஐயோ, ஜமீன் அழுக்கெல்லாம் இங்கதான் இருக்கு போல இருக்கு. நீ தேடுற வாழை தவிர மத்தது எல்லாமே இருக்கு. ஹாய் காலிங், இங்க என்ன பண்றீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குறியா? நீ என்ன பண்றீங்க? நான் தாத்தாவோட அழகிய முகம் போட்டோ புடிச்சு எங்கேயாவது இருக்கான்னு பாக்குறேன். யார் நீ? தாத்தாவோட போட்டோவை தேடுற? ஆமா. ஏய், நீ யாரு, என்ன, எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். எதையோ நீ அமுக்க வந்திருக்கிற, அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு அலையிற. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நீ மாட்டுவ, அன்னைக்கு லவக்கு நம்பிக்கிறேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா தாத்தா கிட்ட போய் சொல்லு போய். அந்த லூசு கிழமை என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானே, அந்த தைரியத்துல நீ பேசுற. இதே செத்து போன எங்க அத்தையா இருந்திருந்தா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. யார் அந்த கிழவி? கிழவி இல்லப்பா, அந்த பார் அந்த போட்டோ இருக்கிறதா எங்க அத்தை. இதுதான் தாத்தாவோட பார்ட்டியா? சிவாமி, என் மரகதத்தோட போட்டோ வச்சு அதுக்கு பூமலை எல்லாம் சாத்தி இவன் ஏன் அழுதுட்டு இருக்கான்? அவங்கள கேட்காதீங்க தாத்தா, இன்னைக்கு என் பாட்டியோட நினைவு நாள். காலையில இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்கல தெரியுமா? ஏண்டா மரகதத்தோட சேர்ந்து வாழ்ந்த எனக்கே அவருடைய நினைவு நாள் மறந்து போச்சு. உனக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கு? பாட்டிதான் தாத்தா நேத்து என் கனவுல வந்து எனக்கு ஞாபகப்படுத்திட்டு போனாங்க. ஏன் மரகதம் உன் கனவுல வந்தாளா? ஆமா தாத்தா, இவங்களே தான். அதோட நிக்கல, அவங்க செத்த துக்கத்துல நீங்க அழுதுட்டு இருந்தீங்களாமே, அப்போ ஒயிட் Dress போட்டுட்டு உங்க முன்னாடி ஆவியா வந்து ஒரு பாட்டு பாடினாங்களாமே, அத கூட எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க.
மாமா மாமா தெரியலையே மாமா தாத்தா பொண்டாட்டி ஞாபகத்துல அழறாரு, இவர பாட்டி ஞாபகத்துல அழறாரு, நீங்க அழறீங்க. நான் எது கிழவன்னு சொன்னா இந்த வீட்டுல யார் நம்புறாங்க? குறிப்பா இந்த லூசு கிழவன் நம்ப மாட்டான்னு. அத்தை அத்தை ஐயோ அத்தை 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 அத்தை. நேத்து தானே இந்த படம் யாருன்னு என்கிட்ட கேட்டேன். அதுக்குள்ள இன்னைக்கு மாலை போட்டு டெவலப் பண்ணி சீனே பண்ணிட்டியே. எப்படி உன்னால இதெல்லாம் முடியுது? டேய் காளிங்க என்னடா சொல்றான்? கிழவன் கேக்குறான், என்ன சொல்ல போற? தாத்தா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிழவிக்கு இதெல்லாம் தேவையான இவர் கேக்குறாரு தாத்தா. ஐயோ கவுந்துட்டா மாமா. ஐயோ 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 காரணத்தை சொல்லிட்டாளே. ஐயோ தேம்பி தேம்பி அலறாளே. ஐயோ இதுக்குதான் நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு உனக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நான் உன்னை எப்படி எல்லாம் வச்சு வாழ்ந்திருப்பேன். உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர விட்டுருப்பா. இப்போ உனக்கு கெட்டு போயில. நீ அவனை டைவர்ஸ் பண்ணு, நான் உன்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன். மாமா நீங்க நினைக்கிற மாதிரி என் வீட்டுக்காரர் இல்ல, அவர் ரொம்ப நல்லவர். அவன் நல்லவண்ணா, நீ எனக்கு வெம்பி வெம்பி அழுகிற? காளிங்க ஏன்டா என் பேச்சு அழுகுது? அவகிட்ட யாராவது வம்பு பண்ணியா? ஆனா என்னையா ஏன் நோடி நோடி கேட்டுட்டு இருக்கீங்க? பக்கத்துல இருக்காள அவளை கேளுங்க. ஏமா அழற? தாத்தா எனக்கு என் மாமாவுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆச்சுன்னா என் மாமாவை பூச்செட்டி எடுக்க வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். நீ பொங்கி பொங்கி அலறதுக்கும் பூச்செடி எடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அது வந்து மாமா வேண்டிக்கிட்டபடி பூச்செட்டி எடுக்காததால தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓ பாசமுடோ. காளிங்க மாமா அந்த பையன்கிட்ட சொல்லி அம்மனுக்கு பூச்செட்டி எடுக்க சொல்லு. அதோ பிரதரே வந்துட்டார், நீங்களே சொல்லுங்க. என்ன தாத்தா? டேய், நான் தான் அவன் கூட பேச மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. நீயே அவங்கிட்ட சொல்லி அம்மனுக்கு பூச்செட்டி எடுக்க எல்லா ஏற்பாடு பண்ணி சொல்லுப்பா. பிரதர், உனக்கு இந்துவுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டா நீ பூச்செட்டி எடுக்கிறதா இந்து வேண்டி இருக்கா. போய் எடு. பூச்செடி தானே, எடுத்தா போச்சு. ஓ பூச்செட்டினா என்னன்னு தெரியுமா? என்ன சட்டிக்குள்ள பூ வச்சு கொடுப்பாங்க, அவ்வளவுதானே, சிம்பிள். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா. சரிங்க பிரதர், நாளைக்கு எக்ஸ்ட்ரா 2 கை ரெடி பண்ணி வைங்க. எதுக்கு? நாளைக்கு தெரியும். நீ என்னமோ பெரிய புத்திசாலி, என்ன கண்ணாபின்னான் மாட்டி விட போறேன்னு பார்த்தா பூச்சட்டி பூச்சட்டி. என்ன இங்க வந்து ஆடிட்டு இருக்கீங்க? வாங்க பிரதர், அங்க எல்லாம் ரெடியா இருக்கேன். ஓ இது என்ன ஃப்ளவர் பக்கெட் தூக்க சொல்லிருக்க? நீங்க சூப்பர் வில்லேஜ் மியூசிக்கல் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, வாட்டர்ஃபால். எடுக்கிறது என்ன சாதாரண ஆளா? அமெரிக்காவில இருந்து வந்து ஒருத்தர் சட்டி எடுக்கிறான்னா அவன் நாங்க விட்டுருவோமா? அந்த சட்டிக்குள்ள பூல போட்டாச்சா? அரேஞ்ச்மெண்ட் அது என்ன சாதாரண விஷயமா? இப்ப வருது பாருங்க. யோ பூசாரி சட்டியை கொண்டா. சீக்கிரம் கொண்டு வா, கையெல்லாம் பரபரக்குது. இது பரபரக்குதா? இப்ப வேக வச்சிடற. ஓ கொண்டா சீக்கிரம். என்னது? திஸ் இஸ் பூச்சட்டி. இது தந்தூரி அடுப்பு. பூசாரி பூச்சட்டி கொண்டு வாயா. எங்க லாங்குவேஜ்ல இதுதான் பூச்சட்டி. பேசாம கையில வாங்க. காலிங் இத கையில தூக்குனா கை வந்துடும். பாருங்க, மாலை போட்டாச்சு, களத்துல இறங்கியாச்சு. ஆத்தாவை மனசுல நினைச்சிட்டு சட்டியை வாங்குங்க. காலிங் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் தீக்குச்சி கூட கொளுத்தது கிடையாது. இந்த விளையாட்டுக்கு நான் பாருங்க, அதே சின்ன வயசு இப்ப பெரிய வயசு. சட்டி வாங்குங்க. பூசாரி சட்டியை கையில் குடியா. அருள் வராத ஒருத்தர்கிட்ட எப்படிங்க கையில பூச்சட்டி கொடுக்குறது? எனக்கு அருள் வராது. பிரதர் பிரதர், மஞ்ச தண்ணியை தெளிச்சு ஆடு மாதிரி உடம்பு ஒரு குழு குலுக்கி தலைய ஒரு ஆட்டு ஆட்டுங்க. அருள் வந்துருச்சுன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். ஐயோ எனக்கு அருள் வராது. வரணும். ஐயோ வரவே வராது. வந்தே ஆகணும். வர வேண்டாம். விடு காலிங் விடு. அருள் வந்துருச்சு, அருள் வந்துருச்சு. சட்டியை கொடுங்க. ஆத்தா இப்படி எல்லாம் கத்தக்கூடாது, தப்பு. இந்த சாதாரண நெருப்பு ஆத்தாவை என்ன பண்ணும்? இந்த நெருப்பெல்லாம் ஆத்தாவுக்கு ஐஸ் கட்டி மாதிரி இல்லையா? ஆத்தா இப்படி எல்லாம் குதிக்க கூடாது. ஏய் காலிங்க, பிரதர் என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? நான் ஆத்தா பேசுறேன்டா. ஆத்தாவா? என்ன ஆத்தா? எதுக்கு ஆத்தா கூப்பிட்டீங்க? கைய நீட்டுடா. எதுக்கு ஆத்தா கையை நீட்டணும்? கேள்வி கேட்காம கைய நீட்டுடா. ஆத்தா சட்டசபையில எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, நான் கேட்க கூடாதா ஆத்தா? நீட்டிட்டு கேளுடா. சரி ஆத்தா, இந்த ஆத்தா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ கை சுட்டு போச்சா. நீங்களா வந்து சாப்பிட மாட்டீங்களா? உங்களை வந்து ஒரு ஆள் கூப்பிடணுமா? அது வந்து வந்து- சாப்பிடுங்க. என்ன? பிரதர், உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? நோ,
புருஷனும் பொண்டாட்டி அன்பா பழகுற மாதிரி தெரியலையே. எங்களுக்குள்ள ஏதோ சண்டை நினைச்சுக்கிட்டீங்களா காலே? ஆ. நோ நோ நோ. ஆ. அவங்களுக்கு என் மேல ஒரு வெறித்தனமான அன்பு. டாட், மைசான் வா போலாம். ஹாய் டாட். எங்க போலாம்? வா வீட்டுக்கு போலாம் வா. யோ எங்க வர்றது? இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த மாமா பார்த்தாருன்னா என்ன லெஃப்ட் விடுவாரு, உன்னை ரைட் விடுவாரு. யோ எந்த மூஞ்சி வச்சு இந்த வீட்டுக்கு வந்த? இந்த வீட்டுக்கு வரது வேற மூஞ்சி மாட்டிட்டு வர முடியும்? உங்க என்னடா பேச்சு? ராஜா கல்யாணம் முடிஞ்சோன்னு சம்பிரதாயத்துக்காக 4 நாள் இங்க இருப்பேன்னு பார்த்தா நீ பர்மனண்டா இங்க டேரா போட்டியே. வா வீட்டுக்கு போலாம். ஓகே டாட். நோ, நான் வரமாட்டேன். நான் ஒண்ணும் இந்த வீட்டுல உங்க பையனா இல்ல, தாத்தாவோட பேரனா இங்க தங்கி இருக்கேன். டேய், அப்பதான் சொல்றாருல்ல, நாங்க என்ன உன தனியா வர சொல்றோம்? இந்துவையும் கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுல சந்தோஷமா இருங்க. நான் ஒண்ணு இந்துக்காக இங்க இல்ல, தாத்தாக்காக இருக்கேன். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் விட்டு நான் எப்படி வர முடியும்? இந்த பார், நம்ம பரம்பரையிலேயே வீட்டோட மாப்பிளைய உட்கார்ந்து சாப்பிட்டு யாருக்குமே பழக்கம் கிடையாது. ஆட்டங்க அங்கிள் ப்ளீஸ் ஒன் மோர். எங்க பரம்பரையிலேயே வீட்டோட மாப்பிளையா உட்கார்ந்து சாப்பிட்டு யாருக்குமே பழக்கம் கிடையாது. அப்படிங்களா? ஆமா. எங்க மாமா உன்னை உடனே புடிச்சு கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் தள்ளினாரு. நச்சுன்னு உளுந்து குடுகுன்னு எந்திரிச்சு ஓடிய. அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட்டியா, வெளியில உட்கார்ந்து சாப்பிட்டியா, செவத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டியா? என்னையா மானங்கட்ட பேச்சு? அதெல்லாம் உன் சப்பான டைம் விருந்தாளி மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டேன். யோ என் கதை உடையா, உன் கதை என்ன? என்ன 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 என்ன? யோ உக்காளிங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அதே சாக்குல பர்மனண்டா உட்கார்ந்து டேரா போட்டு மங்களம் பாடிட்டு இருக்க. பிடியா அதெல்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டா. இங்க என்ன நடக்குது? தண்ணி ஊத்திட்டு இருக்க. வந்தவன் போனவன் கேள்வி கேட்கறான். யாரா பதில் சொன்ன? யார் பதில் சொல்றது? உனக்கு எப்ப அம்மா அப்பாவை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப நம்ம வீட்டுக்கு வா. அப்படி இல்லைன்னா உங்க தாத்தா கிட்ட சொல்லி நானும் உங்க அம்மாவை இங்கேயே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். இங்க சாப்பாடு நல்லா இருக்கும்பா. உம்மா சமையல் தாங்க முடியல. என்ன குடும்பம் இது? ஐயோ என்ன விட்டுங்க, நான் போட்டுக்க மாட்டேன். ஐயோ இல்லைங்கயா, எதுக்கு அவனை தோற்றுறீங்க? நிப்பா நான் பேசுறேன். ஒண்ணு இல்லைங்க, அவனுக்கு மஞ்ச காமாலைங்க. மஞ்ச காமாலை சூடு போட்டா சரியா போயிடுங்க. நான் போட்டு மாட்டேன் ஓடிட்டு இருக்கானுங்கண்ணா. மஞ்ச காமாலிக்கு சூடு போட்டா சரியா? சாதாரண சூடு இல்லைங்க, நல்ல பழுக்க காய்ச்சல் நேரம்ல 2 லிப்பிள் தான் வைங்க. இருக்கிற ஓடி போயிடுறேன். அண்ணா பிடிச்சாச்சு. அண்ணா பிடிச்சாடுங்களா? வட்டுங்களா? மஞ்ச காமாலிக்கு சூடு போடலாமே. அம்மா, பிரசாதம் எடுத்துக்கங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாமா? இந்து, இந்து இங்க இருக்க. நீ உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, காலையில இருந்து ஏன் சரியா சாப்பிட மாட்டேங்கிற? என்னது? ஐயோ என்னது இது? ஏய் இங்க வா, இங்க வா. அம்மா கண்ணு நல்லா பார்த்து சொல்லு, மஞ்சளா இல்ல? மஞ்சளா இருக்கிற மாதிரி இருக்குங்க, வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒழுங்கா சொல்லு. மஞ்சளா தாங்க இருக்கு. அதே நீங்களே சொல்லுங்க, கண்ணு மஞ்சளா இல்ல? ஆமா, கண்ணு மஞ்சளா தான் இருக்கு. அம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல, இவர் பொய் சொல்றாரு. சும்மா இருமா. மாப்பிள்ளை என்ன பொய்ய சொல்லுவாரு? உன் கண்ணு மஞ்சளா தான் இருக்கு. கண்ணையே பார்க்காம மஞ்சளா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை? மாமா நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க மாமா. மேட்டர் சொல்லு முதல்ல. நான் சொல்றேன். இந்துவோட கண்ணை நாங்க எல்லாருமே பார்த்தாச்சு, அது மஞ்சளா இருக்கு. நீங்களும் கரெக்டா பார்த்து சொல்லுங்க. காட்டு. கண்ணு வெள்ளை வெள்ளைன்னு மல்லிகை பூ மாதிரி இருக்கு. நம்ம சொன்னா நம்புவா போறானுங்க. எதுக்கு வம்பு? ஆமாப்பா, மஞ்சள் அரைச்சு அப்புனு மாதிரி இருக்கு. மாமா என்ன சொல்றீங்க? அப்ப மஞ்ச காமால தானே? அதையும் நான் தான் சொல்லணுமா? ஆமா. அக்கா மஞ்சள் காமால் தான். ஐயோ மாமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க, இவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்களே. நாங்க ஒதுக்க மாட்டோம், நல்லா தெரியுதே. காலிங் போய் டாக்டர் கூட்டு வாங்க. டாக்டர் எங்க போய் தேடுறது? எங்க தேட வேணாம், இங்க இருந்து 3வது தெருவுல திண்ணையில உட்கார்ந்து ஒருத்தர் சூடு போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படியே அமைக்கிட்டு வாங்க. வைத்தியனை பார்த்துட்டு வந்து மஞ்சள் காமாலையை உண்டு பண்ணிருக்கிறியா? சரி விட்டு. எனக்கு ஒண்ணு இல்ல தாத்தா, என்ன விட்டு சொல்லுங்க. விட முடியாது. வைத்தியர் முகத்தை பத்தியா ஒரு ஒளி தெரியுது. அவர் சூடு போட்டா ஒண்ணும் ஆகாது. இங்க மாமா நான் இருக்கலமா, ஒண்ணு நீ பயப்படாத. உள்ளங்கால சரக்குன்னு ஒரு கோடு போட்டாருன்னு வையே, மஞ்ச காமால, பச்சை காமால, சிகப்பு காமால, ஆள் காமால சாவுட்டுமா? சொல்றத கேளுங்க மாமா, எனக்கு மஞ்ச காமால இல்ல. அட ஏம்மா பயப்படுற? நான் இருக்கேன்ல. மஞ்ச காமாலைக்கு சூடு போட்டா தான் சரியாகும். வா வா. தாத்தா அவர் பழி வாங்குறாரு, அவர் பேச்ச கேட்காதீங்க. யாரு இவனா? இவன் போய் ஒன்னையே பழி வாங்கணும்? தாத்தா நான் ஏன் வாங்கணும்? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எனக்கும் போட்டுருக்கு. மாமா பேச்சு ஒண்ணு பிரயோஜனம் இல்ல. புறா எனக்கு ஒண்ணு இல்ல. ஐயோ, சொன்னா கேளு, சொன்னா கேளு. இன்னொரு காலுக்கு போடுறா. எங்க பரம்பரைக்கு யாருக்கு மஞ்சள் காமால வரக்கூடாது. என்னாச்சு? உருட்டு நாய் என் காலையும் போட்டு விட்டுட்டான்பா. போடா.
சிவாமி மாமா ஆமா என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு எங்க மவ இங்கோ கூப்பிடல தாத்தா கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்டேன் இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு முடியாது எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியது கையா என்ன லூஸ் இன்னைக்கு கோவமா இருக்கானா? மாமா எங்க ஊர் சுத்திட்டு வர மாமா நீங்க தான் மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோட்டத்துக்கு போயிட்டு வர சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? ஏண்டா எனக்கு ஞாபகம் வருது கரங்கறியா என் லெஃப்ட் ஹேண்ட் தெரியுமில்ல தெரியும் மாமா, எத்தனை தடவை நான் வாங்கி இருக்கிறேன். இங்க ஒரு மாமா, அப்ப அங்க நிறைய வாங்கிட்டேன் மறுபடியும் வாங்காது அட நீயா? பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? பாருங்க உங்க ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்து உங்கள மாதிரி அதிகாரம் பண்றான். அது வந்து தாத்தா நான் வந்து உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆசையா இருந்ததா அதான் இந்த சட்டை இந்த மீசை எல்லாம் போட்டு நான் சும்மா தமாஷ். நீ அப்படியே என்ன மாதிரி தானே இருக்கிற. சிவகாமி எல்லாரும் எங்க போயிட்டீங்க? இந்து சந்து முந்து ஓஹோ மாமா என்னடா இது என் ட்ரெஸ் மாத்திட்டு சுத்தி தெரியற? மாமா இந்த ட்ரெஸ் நான் உங்கள மாதிரி இல்ல மாமா. டேய் ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும். நேத்துக்கு மட்டும் 2 கத்தி இருந்தது, அது ஓகேவா? டேய் என்ன எப்ப பார்த்தாலும் லெப்ட் லெப்ட்ங்கீங்க. இப்போ உங்க லெப்ட் என் ரைட்ல எங்க விடா. பார்க்கலாம்? விடா. நீங்க பார்க்கலாம். விடா என் கைய. நீங்க பார்க்கலாம். விடா. என்ன ஓ! மாமா நீங்க வம்பான ஆளு, கம்புல கத்தி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு பெரிய மனுஷனும் கம்புல கத்தி வச்சிருக்காண்டோ. என்ன விட்டுருங்க மாமா. மாமா 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 ஏன் இது இப்படி தலைதறிக்க ஓடி வருது? இவனுக்கு ஏது தலை முண்டம் தானே ஓடி வருது. சரியா சொன்னீங்க. சிரிக்கிறியா? சிரிமகனே, இந்த அரண்மனையில நீ சிரிக்கிற லாஸ்ட் சிரிப்பு இதுதான். ஏன் நீ யாரு, எதுக்கு வந்த, எப்படி வந்த, ஏன் இங்க வந்தேங்கிறது உனக்கு வந்து இந்த லெட்டர் இருக்கு. இனிமே நீ தப்பவே முடியாது. சீக்கிரம் மாட்டிக்கிட்டேன். தாத்தா எனக்கு வந்த லெட்டரை போஸ்ட்மேன் கிட்ட இருந்து வாங்கி இவரு படிச்சிருக்காரு. ஏண்டா டேய் அவனுக்கு வந்த லெட்டர் நீ ஏன்டா படிக்கிற? நான் மட்டும் படிச்சா பத்தாது மாமா, நீங்களும் படிச்சாதான் உங்க பேரோட வண்டவாளம் என்னன்னு தெரியும். வேலைக்காரங்களா எல்லாரும் வாங்க, ஆம்பளை மாப்பிளை அத்தனை பேர் வாங்க. இந்த லெட்டர் இருக்கிற மேட்டர் என்னன்னு கேட்டுட்டு சாரி துப்பிட்டு போங்க. அட போப்பா முடியா, அட போப்பா. இப்ப பாருடி படிங்க மாமா. அன்புள்ள அக்கானுக்கு ஓடிப்போன மனைவி கமலா எழுதி கொண்டது. நான் ஓடிப்போனதிலிருந்து உங்கள் ஞாபகமாகவே இருக்கிறேன். வரும் திங்களுக்குள் நீங்கள் வந்து என்னை கூட்டி போகவும், இல்லை என்றால் நான் வேறு யாருடனாவது ஓடி போவேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மனைவி கமலா. யாருடா அந்த கமலா? ராம்சாமி பொண்டாட்டிங்க. ராமசாமி பொண்டாட்டிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? அவளுக்கு அவ புருஷனுக்குமே சம்மதம் கிடையாதுங்க. எது? மாமா லெட்டர் நாரி போச்சுங்க. என்னது? இது மாறி போச்சுங்க. தாத்தா போய் போய் தாத்தா நானும் இதெல்லாம் சொல்ல வேணாம்னு பார்த்தேன். இவரு மிந்தி மாதிரி இல்ல, நடு ராத்திரி இல்ல இந்த வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இந்த கமலா வீட்டுக்கு போயிடுறாரு. ஏண்டா டேய் தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என் பேர மேல பழிய போறியா? ரஸ்கல். நீ வாப்பா. யார் இந்த கமலா? இவ எங்க இருக்கிறா? சரியா முடிச்சுவா. டேய் இன்னைக்கு பாடுறா நீயே. டேய் என்னடா இது மாடு மாதிரி மேல வந்து முட்டுற? மாமா உங்களை தான் மாமா தேடிட்டு வர்றேன். ஏன் இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்தில் நடக்காது, இன்னைக்கு நடக்குது மாமா. என்னது? பேரன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்களே, அந்த பேரன் மொட்டை மாடியில் உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறான் மாமா. தண்ணி அடிக்கிறான்? தண்ணி மட்டும் இல்ல மாமா, தண்ணி ஊத்தாம ராவ அடிக்கிறான் மாமா. அப்படியா? வந்து பாருங்க மாமா. வாங்க மாமா. கலிங்க ஆமா நீ இங்கே இரு, நான் போய் செக் பண்றேன். மாமா வேணாம் மாமா, அவன் மப்புல இருக்கிறான். குப்புன்னு விட்டான்னா சும்மா இருடா, என் லெஃப்ட் ஹேண்ட் தெரியுமில்ல உனக்கு? சரிங்க மாமா. நீ இங்கேயே இருந்து யாரும் மேல வராத பாத்துக்க. ஏன்னா அவன் தண்ணி போடுறத யாராவது பாத்துட்டா நம்ம குடும்பமான கப்பல் ஏறிடும். ஆமாங்க மாமா. அடேங்கப்பா, பெருசு மேல போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு அவன் கொத்துக்கறிதான். பொண்ணுதான் கிடைக்கல, சொத்தாவது கிடைக்குது. விடாதீங்க மாமா. என்ஜாய். டேய்
என்ன டேய், என்னடா அது கையில? அது 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 வந்து டம்ளர். போயிடா இங்க. அந்த கையில என்னடா? அது அது தாத்தா பிஸ்லரி வாட்டர். போயிடா இங்க. ஊத்துறா. ஊத்துறாங்கிறேன். தண்ணி ஊத்து. ஐயா அப்படி. தாத்தா யூடு இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து கொடுத்து ஒதுக்கியே வச்சுட்டாங்கடா. நானும் யார கேக்குறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீ வந்து சேர்ந்த. தாத்தா என்ன கேளுங்க, நான் தரேன். இது உங்களுக்குனே வாங்குனது. ஊத்தி ஊத்தி தரேன். ஊத்து. கப்பு கப்புன்னு அடிங்க. நீ அடிங்க. என்ன கிளவும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். அடின்னு சொன்னது தப்பா புரிஞ்சுட்டு இவனு அடிக்க ஆரம்பிச்சிட்டானா? ஆஹா, நம்ம கிழவன் ஜென்டில்மேன் ஆச்சே. பாட்டு பாடவா, வா பார்த்து பேசவா, வா பாடம் சொல்லவா, வா. பறந்து செல்லவா. என்ன பாட்டு சத்தம் கேக்குது? என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்த்தா லெப்ட்ல அடிப்பான். வேணா, ஐ வெயிட்டிங். உன் மேல நிஜமா ம். கோபம் இல்லடா. ம். உங்க அப்பா இருக்கான் பாரு, அயோக்கியப்ப. தாடிக்காரன். அவன் மேல இருக்கிற கோபத்தினால ம். உங்ககிட்ட வெறுப்பா நடந்துக்கிட்டேன். நிஜமா தாத்தா? ஆமா. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ம். என்னால தாங்கிக்க முடியாதுடா. அப்போ தாத்தா ஆ? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமாடா? என்ன சொன்ன? சும்மா செல்லுமா டா. டேய், நீ தாதான்னு என்ன கூப்பிடுறா, ம். அதுவே நல்லா இருக்குடா. சரிடா. ஓகோ என் பேபி, நீ வாரா என் பேபி, மழை மேகம் வர்ணஜாலம் கண்ட கோலம் காணலாம். காணலாம். ஓகோ பேபி. டேய் காளிங்க, இங்க இருக்க. மேல வந்துருச்சுன்னா கூட சேர்த்து 2 பேக்கு போட்டுருக்கலாம்ல. ஓல்டா பாரு, 25 வருஷம் கட்சி ஆச்சு, கொம்பு மொழிச்சிச்சு. டேய் தாத்தாடா ரொம்ப டயர்டாடா இருக்கான்டா, அவனை பத்திரமா கூட்டு போயிடா, படுக்க வைடா. டேய் வரட்டா? வரடா. சரி போடா. குட் நைட்டா. பத்திரம்டா, போய் படுடா. டேய் காளிங்கடா, கூட்டு போடா. அவன் எத்தனை டா போட்டான், இன்னைக்கு மட்டும் நான் ஒரே ஒரு டா போட்டுறேன். டேய் பாத்து நடுறா. என்னடா சொன்னேன்? பாத்து நடுறான்னு. மரியாதையா பேசுற மடையா. இத்தனை போதில என்ன மட்டும் அடிக்க மறந்துடாதடா.